தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். சார் ஆத்மா வணக்கம் சார். என் பேர் பாலசுப்ரமணியம்ங்க. 21 நாள் யோகா கிளாஸில் விடாமல் கலந்துட்டுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அன்னைக்கு 2 நாள் வாசி யோக பயிற்சியில் சொல்லி கொடுத்தது ஒன்றும் தெரிஞ்சும் இருந்து தெரியாமல் இருந்தேங்க சார். மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இந்த 21 நாள் விடாமல் கலந்ததுனால நல்லா தெளிவாக புரிஞ்சிடுதுங்க. நல்லா பண்ணிகிட்ருக்குறேங்க. அடுத்த அட்வான்ஸ் யோகா பயிற்சியிலையுமே விடாமல் கலந்துக்கிறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க சார். தங்களுக்கும் சாய் பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க ஆத்மா நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகளோட பாத கமலங்களை வணங்கிட்டு இன்னைக்கு முதுகெலும்பில் ஓடுவது பிராணனா இல்லை கீழே இருப்பது குண்டலினியா அப்படின்னு ஒரு விவாதத்துக்குரிய விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம், படிச்ச விஷயம், இன்னொருத்தங்க நமக்கு சொன்ன விஷயம், இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இந்த ஞான பாதையில போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிகமா கேள்விப்பட்ட விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதுகெலும்போட கடைசி பகுதியில, அதாவது பிருஷ்டத்துக்கு பக்கத்துல, பொட்டக்ஸுக்கு பக்கத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்பு, கடைசி நுனி எலும்புல தான் குண்டலினிங்கிற ஒரு சக்தி 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாம்பு வடிவத்துல சுருண்டு படுத்திருக்கிறதாகவும், அந்த சக்தியை குருநாதரோட துணை கொண்டு சில பேரு தீட்சை அந்த இடத்துல டச் பண்ணி, அதாவது தொட்டு தீட்சை கொடுத்து மேல உயர்த்தி விடுறதாகவும், இல்லைன்னா அவரவர்களோட பிரயத்தனத்துல, அவரவர்களோட யோக பலத்துல அந்த இடத்துல கவனத்தை வச்சு அந்த சுருண்டு இருக்கக்கூடிய பாம்பை வெளித்தலை செய்து அதை அப்படியே மேல் நோக்கி வர்ற மாதிரி பண்றது மாதிரியும் இது நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை தவறுன்னு சொல்றதுக்கோ, இதை கருத்து சொல்றதுக்கோ நான் இந்த பதிவை போடல. இது வழக்கில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா எங்க குருநாதர் பிரம்மஸ்ரீ தவ திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் சொல்லி கொடுத்த முறையையும் நாங்க பிராக்டிக்கலா, அதாவது நாங்க எங்களோட அனுபவத்தை மட்டும்தான் இந்த பதிவுல பகிர்ந்துக்கிறோமே தவிர அதை தவறுன்னு சொல்றதோ அதை பத்தின விமர்சனமோ பண்ணல. அதாவது அந்த பக்கம் தள்ளி வச்சிடலாம். ஆனா உடல் அமைப்பு படியும் பிராணசக்தியும் படியும் சயின்ஸ்ல கொஞ்சம் நிரூபிச்ச சில விஷயங்களை எடுத்து இந்த பதிவுல சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் புரியுற தன்மையில இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, இப்ப சேலத்துல ஒரு பவர் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் சேலத்துல இருக்குது. அந்த சேலத்துல இருந்து அது கோயம்புத்தூருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதே மாதிரி சேலத்துல இருக்கிற பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் தான் நம்ம பீனியல் கிளாண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே. அது கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டேஷனுக்கு வருது, பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எது அப்படின்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், இப்படி வச்சுக்கலாம். அப்ப சேலத்துல இருக்கிறது பீனியல் கிளாண்டு, கோயம்புத்தூர்ல இருக்கிறது பிட்யூட்டரி கிளாண்டு. சரி, இப்ப சேலத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்த அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு 10 டிரான்ஸ்ஃபார்மருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பிரிச்சு கொடுக்கறாங்க அந்த மின் உற்பத்தி சக்தியை. இந்த 10 டிரான்ஸ்ஃபார்மரும் 10 புள்ளிகளா இருந்து இந்த கோயம்புத்தூர்ல இருந்து வர்ற பெயின் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வாங்குற பவரை, கரண்ட்டை 10 விதமான வேலைகளை செய்யுது. அதே மாதிரி முதுகெலும்பு முதுகெலும்புல நமக்கு 10 புள்ளிகள் இருக்குது. அதைத்தான் நம்ம சக்கரங்கள்னு சொல்றோம், இல்லைன்னா சக்தி மையங்கள்னு சொல்றோம். அதை நம்ம 7 தான் சொல்றோம். ஆனா தச வாயுக்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அதை சயின்ஸ் படியே நிரூபிச்சிருக்கிறாங்க. 10 வாயுக்கள் 10 இடங்கள்ல வேலை செய்யுது, 10 விதமான வேலைகளை செய்யுது. அப்ப பிராண சக்தியானது பீனியல் கிளாண்டுல இருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு அங்க இருந்து முதுகெலும்பு வழியா உடல் ஏகமும் பரவி சில பணிகளை செய்யுது. ஜீரணிக்கிற பணி, கண் இமைக்க வைக்கிற பணி, விந்த தள்ளுறது, சிறுநீரை தள்ளுறது, மலத்தை தள்ளுறது, சாப்பிட்ட உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை உடம்பு பூரா வியாபிக்கிறது, சீதோஷண நிலையை சமநிலைப்படுத்துறது, ஏதாவது பாம்பு இந்த மாதிரி விஷக்கிருமிகள் தாக்க வந்தா உடல்ல ஒரு அமிலத்தை ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாதிரி எண்ணிலடங்கா வேலைகளை இந்த உடல்ல அந்த 10 வாயுக்கள், தச வாயுக்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, இதுக்கும் முதுகெலும்புல ஓடுறது பிராணனா இல்ல குண்டலினின்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுகெலும்பு முழுவதும்
பீனியல் கிளாண்ட்ல இருந்து புறப்படக்கூடிய பிராணன் பிட்யூட்டரி கிளாண்ட் வழியா வந்து திரும்பவும் முதுகெலும்பு முழுவதும் வியாபிச்சு இருக்குது. இந்த முதுகெலும்பு முழுவதும் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த பிராணனானது தனது தொழிலுக்கேற்ப பெயர்களை வச்சிருக்குது. பிராணன், அபானன், உதானன், வியானன், கூர்மன், நாகன், தனஞ்சயன், தேவதத்தன், கிரிகரன், இந்த மாதிரி பெயர்களை வச்சிருக்குது. ஏன்னா அது 10 விதமான வேலைகளை செய்யுது. இதை நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன், இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். மனிதன் இருக்கான், மனிதன் ஒருத்தன் தான், ஆனா அவன் பண்ற வேலைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. இப்ப மட்பாண்டங்கள் செய்யறவன குயவன் அப்படின்னு நம்ம சொல்றது, நெசவாளிகளை நெசவாளர் அப்படின்னு ஏன் சொல்றேன்? ஆனா மனிதன் ஒருத்தர் தான், அங்க அவர் செய்யற வேலையை பொறுத்து அவருக்கு நெசவாளனும் குயவனும் எப்படி பேர் வந்ததோ அதே மாதிரி பிராணன் ஒண்ணுதான், அது செய்யற வேலையை பொறுத்து அது கூர்மனாகவும் தனஞ்சயனாகவும் கிருகரனாகவும் தேவதத்தனாகவும் அபானனாகவும் உதானனாகவும் வியானனாகவும் பேர் வச்சுக்கிறோம். ஆனா பிராணன் ஒண்ணுதான். இப்போ யோக கலாச்சாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை திரும்ப மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பானவர்களே, குண்டலினி சக்தி நமக்கு என்னன்னு தெரியாது. இங்க பாருங்க, நமக்கு இந்த உடல் மட்டும்தான் தெரியும். இந்த உடலை தாண்டி இன்னொரு விஷயம் மனம் இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா நமக்கு எண்ணங்களை உண்டாக்கிட்டு இருக்குது, அதுவும் நமக்கு தெரியும். அதை தாண்டி அடுத்தது இன்னொரு விஷயம் தெரியும், மூக்கு வழியா மூச்சு போயிட்டு இருக்குதுங்கிறது தெரியும். இந்த 3 விஷயம் எந்த ஒரு ஒரு மனிதனால கான்பிடென்டா சொல்ல முடியும், திடமா சொல்ல முடியும். ஆமாங்க, உடம்பு இருக்குதுங்க, அப்ப நான் கண்ணை மூடி உட்காந்து யோசிக்கிறேனுங்க, மனசு இருக்குதுங்க, மூக்கு தொட்டு பார்த்தா மூச்சு போயிட்டு வருதுங்க. சரி, இதெல்லாம் நமக்கு தெளிவான விஷயம். சரி, இதை மட்டும் வச்சு ஆனா ஒரு மனிதன்கிட்ட போய் உன்னோட முதுகெலும்போட கீழ் பகுதியில குண்டலினி சக்தி 1.5 இன்ச் பாம்பா சுத்தி இருக்குது, உனக்கு தெரியுமான்னு கேட்டா, என்ன கேட்டாலும் எனக்கும் தெரியாதுங்கன்னு சொல்லுவேன். சில பேரை கேட்டா கண்டிப்பா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மூச்சு உடல் ஏகத்துக்கும் வியாபிச்சு இருக்குது அப்படிங்கிறத சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்ற சுவாசம், இந்த காற்று உள்ள போய் நுரையீரலுக்கு போய் ஹிருதயத்துக்கு போய் ஹிருதயம் பம்ப் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டு பண்ணி உடல் முழுவதும் ரத்தத்தோட கலந்து இருக்கிறதுனால மட்டும்தான் பிரத்தியொரு மனிதனால எந்த வேலையும் செய்ய முடியுது. அது ஜீரணத்திலிருந்து கண் இமைக்கிறது எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிறத அறிவியல் பூர்வமா நிரூபித்திருக்கிறது. அப்போ பாம்பு இருக்குதா சுருண்டு இருக்குதா அது நமக்கு தெரியல, ஆனா உடல் முழுவதும் காற்று வியாபித்திருக்கிறது நமக்கு தெளிவாகுது. அப்படி வியாபித்திருக்கிற காற்று முதுகெலும்புல கண்டிப்பா அந்த சக்தி மையங்கள்ல இருக்குது. ஏன் இதை சக்கரங்கள்னு சொல்றாங்க அப்படின்னா, சக்கரங்கள்னா சுற்றக்கூடிய தன்மையில் இருக்கிறதெல்லாம் சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த முதுகெலும்புல ஒவ்வொரு இடத்துலையும் பிராணன் வந்து சுற்றி அந்த இடத்த போய் பிராணனை தட்டி அந்த இடத்துல இருந்து வியாபிச்சு போறதுனால தான் அது சக்கரங்கள்னு நம்ம சொல்றோம். மற்றபடி இது சக்கர அமைப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த சக்தி மையங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் உண்டு. அதைத்தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் சொல்லக்கூடிய எல்லா சக்தி மையங்களும் உண்மை உண்மை உண்மை. ஆனா அந்த இடத்துல பிராணன் வியாபிச்சு ஒவ்வொரு இடமா தொடர்பு வச்சு அதனோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதா உண்மை. சரி, அப்போ முதுகெலும்புல பிராணன் வியாபிச்சு இருக்குதுங்கிறத கொஞ்சம் அறிவியல் பூர்வமாவும் கொஞ்சம் மெய்ஞான பூர்வமாவும் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப உள்ள போய் இன்டெப்தா ரிசர்ச் பண்ணி PhD சப்மிட் பண்ண போறதில்ல. நம்ம இந்த சாதாரண வாழ்க்கையில எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமோ அதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவியல் பூர்வமாவும் மெய்ஞான பூர்வமாவும். சரி, இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ காற்றை கீழ இருந்து மேல ஏற்றணும், குண்டலினி சக்தி கீழ இருந்து மேல ஏற்றணும், ஏதோ ஒரு சக்தியை மேல ஏற்றணும் எல்லா சித்தர்களும் சொல்றாங்க, ஞானிகள் சொல்றாங்க, மாஸ்டர் சொல்றாங்க. கீழே இருக்கிறத மேல கொண்டு வாங்க, கீழே இருக்கிறத மேல கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இது நமக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிச்சு. அப்போ கீழே வியாபிச்சிருக்கிற சக்தியை மேல் நோக்கி கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கிற உறுப்புகள் எல்லாம் அங்கங்க நிக்குது, அந்த உறுப்பை கீழ இருந்து மேல நகர்த்த முடியாது, அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப நகர்த்தி கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் சக்தி மையங்களும் கிடையாது. இப்ப டிரான்ஸ்ஃபார்மரத்துல வந்து ஒரு கரண்ட் வந்தா தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த கரண்ட்டை ரிசீவ் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பி விடும். அப்ப இதை திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னா கரண்ட் கொடுக்காம இருந்தா போதும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது. ஆனா எப்ப நீங்க பவர் கொடுக்குறீங்களோ கரண்ட் கொடுக்குறீங்களோ அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிறது ஒரு சக்தி மையம். நம்ம சக்கரங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அது ஒரு சக்தி மையம், அதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஆனா நீங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த சக்தி மையங்களுக்கு அந்த பிராணன் போகாம எங்கிருந்து புறப்பட்டுச்சோ, அதாவது இப்ப நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன சேலம் பவர் பிளான்ட் அங்கிருந்து தான் கோயம்புத்தூர் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து அங்கிருந்து 10 சக்தி மையங்களுக்கு வருதுன்னு சொன்னேன். இப்போ இந்த 10 சக்தி மையங்கள்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 சக்தி மையங்கள் இருந்து அந்த கரண்ட்டை திருப்பி கொண்டு போய் கோயம்புத்தூர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல அங்கேயும் கொண்டு போய் திருப்பி சேலத்துல பீனியல் கிளாண்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுதான் ஒரு யோகியோட வேலை.
அப்ப எங்கிருந்து புறப்பட்டதோ பிராணன் அதை கொண்டு போய் அங்கேயே சேர்த்துறதுக்கு பேர் தான் யோகம். யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி வேணா எந்த விதமான யோகம் வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா எந்தவித யோகத்தை பேர் வச்சாலும் கடைசியா முடியறது பிராணன் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த கடைசி இடத்துல இருந்து எங்க புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறதா உண்மையான யோகம். யோகம்னா சேர்க்கை. அதனால நமக்கு இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. என்னன்னா குண்டலினி சக்தி பாம்பு மாதிரி இருக்குதா இல்ல பிராணன் இருக்குதா? ஏன்னா இப்போ நிறைய சித்தர்கள் ஆகட்டும் எல்லாமே பாம்பை ஏன் முன்னிறுத்துறாங்கன்னா அது இப்படி ஊர்ந்து போகக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில நம்ம இருப்போம். அதனால குண்டலினி சக்தி பிராணனை தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் குண்டலினி சக்தியா சொல்றாங்க. அது ஒரு பாம்பு ரூபத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க நல்லா சில கோயில்களுக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாக கன்னிகளையும் வந்து இப்படி கீழே படுக்க வச்சு இப்படி போற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த கல் இப்படி இருக்கும், அந்த பாம்பு இப்படிதான் கீழிருந்து மேல் நோக்கி போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு உள்ள நடக்கக்கூடிய சக்தியை வெளியில காமிக்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். அதனால பிரியமானவர்களே, நம்ம குண்டலினி சக்தியா இருக்கட்டும், பிராணனா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், எதே இருக்கட்டும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அமைதியா கண்ணை மூடி உட்காரும் போது கீழே இருக்கக்கூடிய சக்தி மேல வருதுங்கிறதா உண்மை. அந்த சக்தியை குருநாதரோட ஆசீர்வாதத்திலையும் அவங்களோட தீட்சையில நம்ம பெற முடியும். ஏன் சாதாரண மனிதனால தியானம் பண்ண முடியறது இல்லை, அவனுக்கு ஏன் சில விஷயங்களை சார்ந்திருக்கிறாங்கிறத நான் அடுத்த பதிவுல சொல்றேன். அப்போ முதுகெலும்புல இருக்கிறது குண்டலினியா பிராணனா அப்படிங்கறத தள்ளி வச்சுட்டு பிராணன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா தெரிந்ததிலிருந்து தான் தெரியாததுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.